இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கறக்கூடிய கொஸ்டின் தாங்க. இது ஃபுல்லி சால்வ் பண்ற வரைக்கும் பாருங்க ஓகேங்களா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 3 டைம் கொடுத்துக்கிறாங்க. இது ஆட் பண்ணா என்ன வரும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த 2 டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க கீழே ரெண்டும் சேம் வேல்யூ தான் இருக்கு ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மீனிங் சொல்லலாம் 1/2 + 1/2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கீழே இருக்கிற வேல்யூ அப்படியே போட்டு மேலே இருக்கிறத ஆட் பண்ணிப்பீங்களா. அதுதாங்க இங்க பண்ண போறோம் ஓகேங்களா. வாங்க இதுதான் சும்மா மாடலுக்கு எழுதுனேன் ஓகேங்களா. இப்போ பாருங்க கீழே இருக்கிற 2 சேம் வேல்யூ m+1 அப்படியே எழுதிட்டு மேலே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. m+1 + m² - 1 ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2க்கு இது கேன்சல் பண்ணிங்க. இது கேன்சல் ஆயிருமா, மிச்சம் என்னங்க வரும், ஏன்னா சேம் டைம் தான் இருக்குது. கேன்சல் ஆயிரு ஈக்குவல் டு 1 + 1/m² - 1 வருதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு இங்கே வந்து 1 இருக்குது அர்த்தம். இந்த 2க்கு எல்சிஎம் எடுத்து என்னங்க வரும், m² - 1 வருமாங்க. மேலே வந்து m² - 1 + 1 வருமாங்க. இப்போ -1 + 1 கேன்சல் ஆகி மிச்சம் என்னங்க வரும், m² - 1 வருமாங்க. இதுதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா. இங்கே ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். பக்கத்தால் ஒரு நோட் வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. m/m+1 + 1/m+1 + 1/m² - 1 இதை வந்து ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் கீழே பார்க்குறேன் இந்த 2 வேல்யூ சேமா இருக்கணும்னே ஃபர்ஸ்ட் இந்த 2 டேம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இந்த 2 டேம் ஆட் பண்ணும்போது கீழே இருக்கிறது காமன் வேல்யூனோடனே m+1 வருங்க. மேலே வந்து அப்படியே ஆட் பண்ணிப்போமா, ஆட் பண்ணால் m+1 இது சேம் டைம் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 + இந்த டைம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் 1/m² - 1. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகேங்களா. எல்சிஎம் எடுக்கும்போது m² - 1 மேலே வந்து m² - 1 + 1 வருமாங்க. -1 + 1 கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. மிச்சம் என்ன டைம் இருக்குங்க, m² / m² - 1 வருமாங்க. இதுதான் இதோட ஆன்சர்.